வணக்கம் நேர்களை. இப்பொழுது நம்ம மீண்டும் ஒரு கவிஞரோடு இணைந்திருக்கிறோம். அதாவது மலையகத்து கவிஞர், இளமு கவிஞர் கவிதாயினி மதுஷானிகாவோடு. வணக்கம் அண்ணா, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாள். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அறிமுகம். இந்நிகழ்ச்சியில் என்னையும் ஒரு கவிஞராக, அதாவது மலையகத்து கவிஞராக அறிமுகப்படுத்தியமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. மலையகத்து எழுத்தாளர் அறிமுகம் படுத்துறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பற்றி சொல்லணும் மதுஷானிகா. நன்றி அண்ணா, நன்றி. நான் மதுஷானிகா, இலங்கை மலையகத்தை வசிப்பிடம் புறப்படமாக கொண்டவள். நாவலப்பிடி கலப்படத்தான் என்னோட ஊர். அடுத்தது நான் இப்போ வயது 26 வயதாகுது. திருமணம் முடித்து விட்டேன். அடுத்தது எனது ஆரம்ப கல்வியை நான் கலப்பட தமிழ் வித்தியாலயத்தில் பயின்றேன். இந்த எழுத்துத்துறை ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு மதுஷானிகா? எழுத்துத்துறை ஆர்வம் பாடசாலையில் வந்ததுதான்னா, எப்படின்னா எனக்கு நான் தமிழ் மீது அதாவது தமிழ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். அந்த நேரம் எழுதுறையில் நான் ரொம்ப ஆர்வம் கொண்டவள். எழுதுவேன், ஆனால் தெரியாமல் எல்லாத்தையுமே எல்லாரும் மாதிரியும் தான். கவிதை எழுதுனா காதலிப்பார்கள் என்ற அந்த டைட்டில் இருக்கனால எழுதி எழுதி ஒழிச்சு வச்சிருவேன். அதில் பாதி கவிதைகள் அழிந்து போயிடுச்சு உண்மைக்குமே சொல்லணும்னா. அது ஒரு தடவை டீச்சர்கிட்ட மாட்டி எனது தமிழ் பாட ஆசிரியர் திருமதி தர்ஷினி அவர்களிடம் அந்த ஒரு கொப்பியில் எழுதி வச்சுருந்தது. அதை அவங்க பார்த்து, அதுக்கப்புறம் எல்லா ஆசிரியர்களுக்குமே அந்த தகவல் போயிட்டு, அப்படி தான் நான் கவிதை எழுதுகிறேங்கிற ஒரு விஷயமே வெளிவர தோணுச்சு. அதுக்கு பிறகு போட்டிகள்லையும் பங்கு பற்றி இருக்கிறேன். அதுக்கு இந்த ஆசிரியர் குலாம் தான் காரணம். ஆசிரியர், அதிபர், இந்த பாடசாலை சமூகத்தினால தான் இன்றைக்கி நான் ஒரு எழுத்தாளராக அறிமுகமாகி இருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பாடசாலை சமூகம் ஒரு எழுத்தாளரை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நீங்கள் வெளி சொல்லும் போது இது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். உண்மை அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பாடசாலையில் நம்ம எப்படி அங்கே உருவாக்கப்படுறோமோ அப்படி தான் சமூகத்தில் நம்ம ஒரு பிரச்சனையாக வெளிவரும்போது அங்கே நடந்த சம்பவங்கள், அங்கே நம்ம எப்படி இருந்தோம், அது தான் லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு பாடமாக அமையும் என்பது தான் உண்மை. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அடுத்தது மதுஷானிகா, இங்கே எழுதிய நூல்களை பற்றி சொல்லுங்க. எழுதிய நூல்கள் என்று சொல்ல போக்குலன்னா, முதல்ல நான் பாடசாலை நாட்களில் ஒரு மெல்ல திறந்திடும் சாளரம் அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பை முதல்ல பாடசாலை நாட்களில் ஓலெவல் டைமில் வெளியிடுறதுக்காக எல்லா வேலைகளும் செய்தேன். அது சில காரணங்கள்னால பாடசாலையில் வெளியிட முடியவில்லை. அன்னைக்கு ஒரு சொல்லுவாங்க தானே, எங்கே அவமானப்படுகின்றோமோ அங்கு தான் நம் வளர்ச்சியின் முதல் படி. அந்த மாதிரி தான், எங்கே அவமானப்பட்டமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த எழுத்து வாழ்க்கை. அன்னைக்கு நான் அது ஒரு சில காரணங்களை சொல்லி யாரையும் மனசையும் இதுபடுத்த நான் விரும்பவில்லை. அதனால் அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன். எங்கே எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு. அங்கேருந்து நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரியில் எனது முதல் நூலான மெல்ல திறந்திடும் சாளரம் என்னோட நூலை நான் வெளியிட்டேன். அடுத்து ஒரு வெறி இருந்துச்சு. என்னென்னா, ஒரு எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான். வளர்ந்து வரும் ஒரு எழுத்தாளரை இன்னொரு எழுத்தாளர் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எழுத்தாளர் அப்படின்னு. அது எனக்கும் நடந்துச்சு எல்லா இடங்கள்லையும். ஒரு சின்ன வயசில் எழுதுறதுனால எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு உண்மையாலுமே சொல்லணும்னா. அந்த கோவம் தான் இன்றைக்கி என்னை 5 நூல்களுக்கு ஆசிரியராக்கியிருக்கு. நான் எழுதணும், எனது வயதுக்கு மீறிய நூல்களை வெளியிடணுங்கிறது தான் எனக்கு ஆசை. அதாவது எனது வாழ்நாளுக்குள்ளே 100 நூல்களை வெளியிடணுங்கிறது தான் எனது லட்சியம். இந்த எழுத்துத்துறையில் அது கட்டாயம் செய்கிறதுக்கு கடைசி நிமிடம் வரை நான் போராடுவேன்.
100 நூல்கள் வெளியிடணுங்கிறது தான் என்னோட பெரிய இலக்கு. அப்படித்தான் என்னோட நூல்கள் அதான் மெல்ல திறந்திடும் சாளரம், அடுத்தது தளிர்வனம் என்னும் மழலை பாடல் இந்தியாவில் வந்து அதாவது வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு வந்து சாய்ஸ் ஆகியிருக்குது. அது வந்து 100 நூல்கள் ஒரேடியாக வெளியிடுறோம். அந்த வெளியீட்டு விழாவும் விரைவில் நடக்க இருக்குது. அடுத்தது கூடு தேடும் பறவைங்கிற நாவல், அடுத்து ஒரு சிறுகதை வந்து வந்துடும் இந்த மந்த்துன்னு நினைக்கிறேன். இப்படியான நூல்கள், அடுத்து எழுதா கதையோங்கிறது, இப்படியான 5 நூல்கள் எழுதியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு அவமானப்பட்டதன் விளைவு தான் இன்றைக்கி நான் இப்படி நிற்கிறேன். அந்த இடத்துல இந்த சமூகத்தின் மத்தியில் எனக்கு அந்த செய்ய முடியாமல் போனதுன்ற கோபம் உண்மைக்குமே அதுதான் இன்றைக்கி என்னை ஒரு எழுத்தாளராக அறிமுகப்படுத்தியிருக்கு. இது ஒரு வித்தியாசமான எழுத்தாளரின் உருவாக்கம். அதாவது ஒரு இடத்துல அவமானப்பட்டு கோபத்தின் விளைவாக அவர் எழுத்தாளராக இருக்காருன்னு அவர் சொல்றார். உண்மைன்னா என்னென்னா அந்த கோவம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரும் அவமானப்பட்டிருப்போம். அந்த ஒரு வெறி இருக்கணும். அந்த அவமானங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் தேவை. கட்டாயம் அவமானங்களினால் நம்ம எழுச்சி பெறணுங்கிறது தான் உண்மை. அப்படித்தான் நானும் எழுத முடியாது, இது என்ன இது கவிதையா அப்படின்னு கிழிச்சு முகத்தில் எரிஞ்சவங்களும் இருக்காங்க. இது 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 என்ன கதையா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல அவமானப்பட்டதன் விளைவு தான் உண்மைக்குமே அது தான் நான் ஒரு எழுத்தாளர் ஆகிறதுக்கான காரணமே அதுதான். அடுத்தது மதுஷானிகா, இந்த எழுத்துத்துறை எல்லாம் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம்னு பார்க்க போனோம்னா நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அவமானங்கள். அடுத்தது வந்து எனது ஆசிரியர், தமிழ் பாட ஆசிரியர் திருமதி தர்ஷினி அவர்கள் எல்லா நேரங்கள்லேயும் கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு பில்லர் மாதிரி தான், ஒரு பில்டிங்க்கு வந்து பில்லர் மாதிரி எந்த நேரமும் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணிடலாம், விடு, பார்த்துக்கலாம். அடுத்தது எனது நண்பன், ஒரு நண்பரை சொன்னாடி மற்றவங்க எல்லோரும் கோவிப்பாங்க, ஆனால் மோகன் சின்ன வயசுலேருந்து நண்பன், அவனும் அப்படி தான். எதுனாலும் எழுதினோனைக்கே அவனுக்கு அனுப்பிடுவேன். பார்த்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிடுவான். அப்படி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். என்ன ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளும் சரி, வீட்லேயும் அப்படி தான். ரொம்ப சொல்ல போனோம்னா டீச்சர்ஸ் ஒருத்தவங்கள சொல்கிறேன். உண்மைக்கும் அவங்க இதுவரைக்கும் வயது 26 ஆகுது. இதுவரை ஒரு பாடசாலை மாணவி பின்னால் ஒரு ஆசிரியர் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் இருக்காங்க எல்லா விஷயத்துலையும். இது வரைக்கும் நான் பயந்த ஒரே ஆள் ஆசிரியர் மாதிரி தான். எதுவுமே என்ன சொல்லணும், பண்ணிடலாம், விட நீ பண்ணிடுவ அப்படிங்கிற ஒரு தைரியம். என்னைய விட என் மேலே என் அம்மா அப்பாவை விட ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்க ஆசிரியர் திருமதி தர்ஷினி அவர்கள். ரொம்ப இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா நேரங்கள்லையும் எழுத்துத்துறையை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறது, இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்க தான். எது பண்ணாலும் அவங்களுக்கு இன்னும் போதுமான திருப்தி வரலை. இது இவ்வளோ தானா, இல்லை இன்னும் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நிறைய விஷயங்களில், அதாவது ஒரு தாய் ஒரு பிள்ளை மேலே எவ்வளோ நம்பிக்கை லட்சியங்கள் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க இதுவாகணும். அவங்க இதில் சொல்லிக்கணும். நான் அவங்கள பற்றி சொல்லப்போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு நர்ஸ் ஆகணுங்கிறது அவங்க ஆசை. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. இது வரைக்கும் அதை சொல்லிகிட்ருப்பாங்க, படிக்கணும், படித்து முடிஞ்சு இதாகணும், அடுத்து இதாகணும் அப்படிங்கிற அவங்கக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு எழுத்தாளராக வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிற நேரம் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அதுதான் சொல்லணும், ரொம்ப சந்தோஷம். எது நடந்தாலும் அவ்வளோதான், இது என்ன பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ தைரியமாக எல்லா விஷயத்துலையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம். என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. திருமணத்தின் பின்னும் ஒரு ஆசிரியர் உங்களோட இருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உங்கள் கணவர்